1999 ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் பங்கெடுக்க தீவிர முயற்சி செய்தான். தேர்தல் பாதையில சேரிய மீட்டெடுக்க முடிவு செய்து விட்டான். முற்போக்கா இறங்கி விட்டான். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அரசாங்க வேலையை அப்படியே உதறி வந்தான். சமத்துவ தலைவனிவன். சரித்திர முயற்சிக்கு தமிழனின் கரமெல்லாம் இணைஞ்சி கொடியேற்றியது. அரசியல் ஆதிக்கத்தால் ஆண்டாண்டாய் மறைக்கப்பட்ட தலித்துகள் உரிமைகளை போராடி மீட்டு தந்தான். தமிழனுக்கு எங்கெங்கு இழிவு நடக்கிறதோ, பாமரருக்கு எங்கெல்லாம் பங்கம் விளைகிறதோ, அங்கெல்லாம் வளவாரன் போல நின்னாம்மா. சோறுண்ண நேரம் இல்ல, அவனுக்கு தூக்கம் துளியும் இல்ல. மக்களோடு வாழுறாம்மா, மண்தரையில் உறங்குறாம்மா. தம்பிகள் தருணவ அவன் மன நிறைவா உண்ணுறாம்மா. எந்த தலைவன் இதுக்கு முன்னே இது போல பிறந்தான்? எவன் இவன் போல இருந்தான்? எவன் இவன் போல இருந்தான்? அட ஒருத்தனாச்சி இருந்தா காவிரல் விட்டு காமி, அவன் திருமான்னு சுத்தி காட்டி சுத்துதுங்க பூமி. தலித்துகளை தனியாக்கி உரிமைகளை பலியாக்கி சுரண்டி தின்னு உடல் வளர்த்து சூதாட்டம் ஆடுகிற அரசியல் நரிகளோட ஆதிக்க இடுபொடிச்சான். 2002 ஆண்டு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் பகுதியில தாழ்த்தப்பட்ட மக்களின் தனி உரிமை பெறுவதற்கு உள்ளாட்சி தேர்தலிலே உறுதியா களம்புகுந்து ஆண்டு பலகாலம் அச்சுறுத்தல் செய்து வந்த சாதி வெறி கும்பலுக்கு சமாதி கட்டி வந்தான். சிங்கள வெறியர்கள் செந்தமிழ் இனத்தவரை அங்கே விரட்டி பந்தாடும் வேதனையை கண்டு கண்டு நெஞ்சோம் பதறி நின்னா, நெடுந்துயரும் சுமந்து நின்னா. அன்னை தமிழ் சாதி அலைகடல் தீவினிலே அலரும் கொடுமை கண்டு அடிநெஞ்சில் காயங்கொண்டான். துப்பாக்கி குண்டுகளால் துப்புள் கொடி உறவெல்லாம் அப்பப்பா மாண்டு விழ ஆறாத சோகம் கொண்டான்.